வணக்கம். என்னுடைய பேர் எஸ் பழனி. நான் திருவெற்றியூர்லேருந்து பேசுகிறேன். எங்கள் வீட்டில் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகளை வாங்கி விற்பனை செய்யும் நபர் வசித்து வருகிறார். இவருக்கு சமீபத்தில் திடீரென கொடிய கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதை கேட்டு நாங்கள் அனைவரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்தோம். இந்த அதிர்ச்சியிலிருந்து நாங்கள் மீள்வதற்குள் 2 தினங்களில் மீண்டும் அதே குடும்பத்தில் 3 நபர்களுக்கும் கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டு அவர்களும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இது மேலும் எங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 4 நபர்களுக்கு தொற்று ஏற்பட்டதால் இந்த காம்பவுண்டில் வசிப்பவர்கள் அனைவரும் பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தில் அனைவரும் பரிசோதனை செய்து கொண்டோம். இந்த பரிசோதனைக்கு நாங்கள் செல்லும்போது அனைவரும் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டோம். அதுவும் 3 தெருக்கள் சந்திக்கும் இடத்தில் மக்கள் அனைவரும் கூடி வேடிக்கை பார்க்கும் விதத்தில் நாங்கள் ஏற்றப்பட்டது எங்களுக்கு மேலும் மனதை புண்படுத்தியது. இந்த பரிசோதனையின் முடிவானது வெளிவர 2 தினங்களாகின்றன. இந்த 2 தினங்களும் நாங்கள் மன உளைச்சலில் இருந்தோம். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் எங்களிடமிருந்த ஒரே நம்பிக்கை ஆண்டவனின் அருளால் கடந்த மார்ச் மாதம் முதல் வாரத்தில் நான் ஹோமியோபதி கிளினிக் சென்றிருந்தேன். அங்கு இந்த கொரோனா ப்ரிவென்ட் மெடிசன் வழங்கப்படும் என்ற தகவலை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அந்த மருந்துகளை வாங்கி வந்து நாங்கள் அனைவரும் உட்கொண்டோம். நாங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் என் உறவினர்கள், நண்பர்கள் என்று சுமார் 500 நபர்களுக்கு இந்த மருந்தை நான் வாங்கி கொடுத்தேன். சிலருக்கு இலவசமாக வாங்கி கொடுத்தேன். இதன் விளைவாக பரிசோதனையில் நாங்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றோம். அதாவது எங்களுக்கு இந்த கொடிய கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படவில்லை என்ற தகவல் வந்தது. நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தோம். இது மட்டுமில்லாமல் இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட 2 நபர்களுக்கு மருத்துவரின் ஆலோசனை கேட்டு அவர்களுக்கும் நான் ஹோமியோபதி மெடிசன் வாங்கி கொடுத்தேன். அவர்களும் தற்போது குணமடைந்து வருகிறார்கள் என்ற மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருந்துகள் அனைத்தையும் நான் மதன் ஹோமியோ கிளினிக்கில் வாங்கி பயன்பெற்றோம். எங்கள் அனைவரின் சார்பாக மதன் ஹோமியோவுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக டாக்டர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அனைவரின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி. வணக்கம்.